மனிதன் நட்சத்திரம் ஒரே பிறப்பின் கதை. இந்த பிரபஞ்சம் ஒரு இருட்டில் தொடங்கியது. ஒலி இல்லை, ஒளி இல்லை, நேரம் கூட இல்லை. ஆனால் ஒரு கணம், அந்த ஒரே கணம் எல்லாவற்றையும் மாற்றியது. அதை நாம் பெரு வெடிப்பு என்று அழைக்கிறோம். ஆனால் அது ஒரு வெடிப்பு மட்டுமில்லை, அது ஒரு பிறப்பு, ஒரு விதை, ஒரு தொடக்கம். அந்த தருணத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு குழந்தை போல மெதுவாக விரியத் தொடங்கியது. காலம் கடந்தது, வாயுக்கள் ஒன்றாக சேர்ந்தன, அழுத்தம் அதிகரித்தது. அந்த அழுத்தத்தின் மையத்தில் ஒலி பிறந்தது. அவைதான் நட்சத்திரங்கள். நமக்கு அவை வானில் மின்னும் புள்ளிகள், ஆனால் உண்மையில் அவை பிரபஞ்சத்தின் தொழிற்சாலைகள். ஒரு நட்சத்திரத்தின் உள்ளே அதிக வெப்பம், அதிக அழுத்தம். அங்கேதான் பிரபஞ்சத்தின் மிகப் பெரிய ரகசியம் நடக்கிறது. அணுக்கள் ஒன்றோடொன்று இணைகின்றன, புதிய தனிமங்கள் உருவாகின்றன. கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இவை எல்லாம் உயிரின் அடிப்படை. ஒரு நட்சத்திரம் தன்னுள் உயிரின் மொழியை எழுதிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லா பிறப்புக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒரு நாள் அந்த நட்சத்திரம் தன் சக்தியை இழக்கிறது. அப்போது அது அழகாக இறக்கவில்லை, அது பிரபஞ்சம் முழுவதும் ஒலிக்கும் ஒரு வெடிப்பாக மாறுகிறது. அந்த வெடிப்பே ஒரு சூப்பர் நோவா. அந்த வெடிப்பில் நட்சத்திரம் அழிகிறது, ஆனால் அதன் உள்ளே உருவான தனிமங்கள் விண்வெளியில் பரவிவிடப்படுகின்றன. அவை தூசியாக, வாயுவாக, மேகங்களாக. அந்த மேகங்களிலிருந்துதான் புதிய நட்சத்திரங்கள், புதிய கிரகங்கள், புதிய உலகங்கள். அந்த நட்சத்திர தூசிகளிலிருந்து ஒரு சிறிய கிரகம் உருவானது. அதற்கு பெயர் பூமி. கோடிக்கணக்கான ஆண்டுகள் மழை பெய்தது, கடல்கள் உருவானது, வேதியியல் நிகழ்வுகள் நடந்தது. அந்த நீரில்தான் முதல் உயிர் மெதுவாக மூச்சு எடுத்தது. உயிர் உருவானது. மீன், விலங்குகள். அதன் பிறகு ஒரு நாள் இந்த பூமி தன்னை பார்க்க ஒரு உயிரை உருவாக்கியது. அவன்தான் மனிதன். நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் உடலிலுள்ள கார்பன், உங்கள் மூச்சிலுள்ள ஆக்சிஜன், உங்கள் டிஎன்ஏவில் இருக்கும் பாஸ்பரஸ், இவையெல்லாம் இந்த பூமியில் உருவானவை அல்ல. அவை ஒரு காலத்தில் ஒரு நட்சத்திரத்தின் இதயத்தில் உருவானவை. அப்படியென்றால் நாம் யார்? நாம் பூமியின் பிள்ளையா? இல்லை, நாம் நட்சத்திரங்களின் சந்ததி. நீ வானத்தை பார்க்கும்போது அது உன்னை பார்க்கிறது, ஏனென்றால் நீயும் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு நினைவு. நம் முன்னோர்கள் சொன்னார்கள், அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது. அது கவிதை அல்ல, அது அறிவியல் உண்மை. நாம் பிரபஞ்சத்தில் வாழ்வதில்லை, பிரபஞ்சமே நமக்குள் வாழ்கிறது. அடுத்த முறை நீ வானத்தை பார்த்தால் அதை தூரத்திலிருக்கும் ஒளி என்று நினைக்காதே. அது உன் வரலாறு, உன் பிறப்பு, உன் உண்மை. நாம் நட்சத்திர தூசியில் பிறந்தவர்கள். இதுபோன்ற அறிவியல் மற்றும் ஆன்மீக உண்மைகளை அறிய ஆதன் யுகம் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அறிவின் புதிய யுகம்.